ஹை ஃப்ரெண்ட்ஸ், கேழ்வரகு அடை தான் செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான கேழ்வரகு அடை எல்லாருக்குமே செய்ய தெரியும். இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு கேட்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேங்க. இந்த கேழ்வரகு அடை வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டிங்கன்னா உடல் எடை குறையும். ஆமாங்க, வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப உதவும். கேழ்வரகு அடை இல்லை நிறைய சத்து இருக்குது. பசங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிலாம் எதை சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தாங்க? அந்த மாதிரி கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் சாப்பிட்டு தாங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க. கேழ்வரகுல அடை, கஞ்சி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் எடை குறையும். கேழ்வரகுல ரொம்பவே சத்து இருக்குது. நம்ம பீஸா, பர்கர் சாப்பிட்றத விட பசங்களுக்கு கேழ்வரகு அடைலாம் செஞ்சு ஊற்றினா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. வாங்க பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு மாவில் அடை தாங்க செய்ய போகிறேன். கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது பார்த்துலாங்களா? வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு தேங்காய், மிளகு, கருவேப்பிலை வேணும்னா போட்டுக்கோங்க, வேணும்னா விட்டுடுங்க, காஞ்ச மிளகா, ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரைங்க. இவ்வளோ தாங்க இந்த அடைக்கு நமக்கு தேவை. இதில் உங்களுக்கு தேவைக்கு அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது எப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், சால்ட் போகிறோம், காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு மிளகு, 2 தேங்காய். சூப்பராக இருக்குங்க தேங்காய் போட்டால். இவர் வேணாம் நீட்டார நல்லா. கருவேப்பிலை கொஞ்சமாகவே போட்டுங்க. நான் நிறைய கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நான் உப்புருண்டை செய்யலான்னு இருந்தேன். இவங்க தான் வேணாம் நீட்டாங்க. காஞ்ச மிளகா, இது என்னது? முருங்கைக்கீரை. சில பேர் வதக்கி போடுவாங்க. வதக்கினீங்கன்னா கீரை கசப்பு எடுத்துக்கும். அதனால் நான் வதக்கலாம், அப்படியே போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக. சூப்பராக இருக்கும். இப்போது சுடு தண்ணி வேக வச்சு இதில் மாவு போட்டு அப்படியே நம்ம பிசைய வேண்டியதுதான். ரொம்ப ஹெல்த்தியான கேழ்வரகு அடை தாங்க இப்போ நம்ம செய்ய போகிறோம். கீரை நான் லைட்டாக அலசி தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் லைட்டாக மண் இருக்கிற மாதிரி இருந்தது கீரையில். ஓகே, இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாங்களா? வெயிட் பண்ணுங்கள். சில பேர் வெங்காயம், கீரைலாம் வதக்கிட்டு செய்வாங்க. நான் எதுவும் வதக்காமல் அப்படியே பச்சையாக செய்கிறேன். ரொம்பவே நல்லதுங்க. நம்ம விருப்பம் தான், எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம். மாவு பிசையும் போது சுடு தண்ணி, விதன்னு இருக்கிற சுடு தண்ணியை போட்டு நான் மாவு பிசைகிறேன். கேழ்வரகு அடை எல்லாருக்குமே செய்ய தெரியும். இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு கேட்பீங்க, இருந்தாலும் அப்போ நம்ம தாத்தா பாட்டி செஞ்சு சாப்பிட்ட மாதிரி இப்போ இருக்கிறவங்க யாருன்னா நம்ம செஞ்சு சாப்பிட்றோமா? கிடையாது. நம்ம அம்மா நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் நம்ம இப்போது இருக்கிற வேலையில் நம்ம அதிகமாக இதெல்லாம் நம்ம செய்கிறது கிடையாது. பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பீஸா, பர்கரை விட இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி செஞ்சு கொடுத்தா பசங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. யாருக்குள்ள இது ரொம்ப பிடிக்கிறது சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா பிசைஞ்சு சூப்பராக சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ தோசைக்கல்ல வச்சுருக்கேன். தோசைக்கல் ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி காட்டன் துணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் விருப்பம் தான். நீங்கள் காட்டன்லேயே நீங்கள் துணிலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா இலையில் தட்டுவாங்க. இல்லை சில பேர் தோசை கல்லிலே அப்படியே தட்டுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தோசை கல்லில் தட்டுவாங்க. நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாதுங்க. இதை அப்படியே எடுத்து அவ்வளோதான். ரெண்டாவது ரவுண்டு தட்டிகிட்ருக்கேன். அவ்வளோதாங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. நம்ம அடை வேகும் போது பார்த்திங்கன்னா அங்கங்கே திட்டாக இருக்கும். அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மாவு வேகாத மாதிரியே தான் இருக்கும் நமக்கு. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க, இல்லைன்னா மேலெல்லாம் தீஞ்சிடும். நல்லா எண்ணெயை ஊற்றி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. சூடான கேழ்வரகு அடை. பசங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. இதுக்கு சட்னி என்ன வச்சு செஞ்சாலும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். நீ அப்படியே சாப்பிட்ற சட்னி வேணுமா? அப்படியே தான் சாப்பிட போகிறாரோ. கொஞ்சம் வேகணுங்க. அப்படியே கலர் மாறிச்சின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துடாதீங்க. மாவாக இருக்கும் உள்ள. சூப்பராக வெந்துச்சு. 2 பக்கமும் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ எடுத்து தட்டில் போட்டுடலாம். ஓகேங்களா? வாங்க சாப்பிட்லாம். இப்போ ரெண்டாவது. ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க, ஹையில் வச்சிடாதீங்க. இது கலர் சேஞ்ச் ஆகி நம்ம ஏமாற்றிடும். அவ்வளோதாங்க, கேழ்வரகு அடை ரெடி. ஸ்கூல்லேருந்து பசங்க வந்தாலும் சாப்பிட்லாம், வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தி. வயசானவங்க எல்லாருமே கேழ்வரகு அடை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் என்ன சாப்பிட்டு வந்தாங்கன்னா கேழ்வரகு அடை இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு தாங்க உடம்பே ஹெல்த்தியாக வச்சுக்கிறாங்க. நம்ம தாங்க பீஸா, பர்கர்னு போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், கேழ்வரகு அடை சூப்பராக வந்திருக்கு. இப்போ டேஸ்ட்டுக்குன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஆனால் டேஸ்ட்டுக்கு வரல, அவர் பசி எடுத்துக்கிச்சு போல், அது நல்லா வந்திருக்காரு. கிச்சனாண்டியே வந்துட்டாருங்க. எப்படி இருக்கு? சூப்பர், நல்லா இருக்கு.
நல்லா இருக்கா? ம். இப்போ எப்படியும் ஆடி மாதம் எல்லார் வீட்லேயுமே வந்து கண்டிப்பாக கூழ் ஊற்றுவீங்க. அப்போ வந்து கேழ்வரகு மாவு நம்மக்கிட்ட இருக்கும். இதில் நீங்கள் கொழுக்கட்டை செய்யலாம், அடை செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேழ்வரகு. வயசானவங்கலேருந்து குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான கேழ்வரகுனாவே ஹெல்த்தி தான் நமக்கு. அதில் அடை, கொழுக்கட்டை, இந்த மாதிரி உப்புருண்டை எல்லாமே நம்ம செய்யலாங்க. நான் வான் பேசிங்கிறேன் சொல்கிறாரா பார்த்தீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.